அன்பான தமிழ் உள்ளவங்களை உங்களை டிவைன் லைட் சார்ஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீடிங் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிறவங்களுக்குன்னு ஒரு வேர்ஷன் இருக்கும், அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரி. எப்போவுமே நாம் நம்ம ஸ்டோரியை சொல்லும்போது நாம் ரொம்ப நல்லவங்களாக இருப்போம். ஆனால் அதே ஸ்பிரிட்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் நம்மளை எப்படி கழுவி ஊற்றுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ நான் இந்த ரீடிங்கில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சைடு நீங்கள் நேசிக்கிற அவங்களோட எனர்ஜி, அவங்களோட வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். அதே ஆப்போசிட் சைட், அதே பேரலாக ஸ்பிரிட்ஸ் அந்த பர்சனை பற்றி என்ன எனர்ஜி கொண்டு வராங்க, அவங்க என்ன மாதிரி ரிப்ளை இந்த மேபி மேஸ்குலனாக இருக்கலாம், இல்லைனா ஃபெமினாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். நீங்கள் நேசிக்கிறவங்க சொல்கிற அந்த ஸ்டோரிக்கு சொல்கிற கவுண்டர் என்ன, ஸ்பிரிட்ஸ் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க. மேபி ஒத்துக்கலாம், அவங்க சொல்கிறது சரின்னு ஒத்துக்கலாம், இல்லைனா சுத்தமாக கழுவி ஊற்றலாம். ஸோ இது சுத்தமாக ஃப்ரீ ரீடிங். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு சில சமயம் புரியாமல் இருக்கலாம். வாழ்க்கை எப்போவுமே ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக அன்எக்ஸ்பெக்டடாக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் அப்படின்னா, நாம் சொல்கிற வேர்ஷன் என்ன, டிவைன் சொல்கிற வேர்ஷன் என்ன, இல்லைன்னா யூனிவர்ஸ் சொல்கிற வேர்ஷன் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்பிரிட்ஸ் ரெடியாக இருக்காங்க. இது நீங்கள் நேசிக்கிறவங்களோட எனர்ஜி, இல்லைனா அந்த எனர்ஜி உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பி பேஷண்ட், டிவைன் டைமிங் இஸ் இன் பிளே. அடுத்தது யூனிவர்ஸ் இந்த கனெக்ஷன் எப்படி பார்க்குறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், யூனிவர்ஸ் இந்த கனெக்ஷனை எப்படி பார்க்குறாங்க. இது நீங்கள் நேசிக்கிற பர்சன், யூனிவர்ஸோட வேர்ஷன் இந்த கனெக்ஷனை பற்றி என்ன ஸ்பிரிட்ஸோ, யூனிவர்ஸோட வேர்ஷன், யூனிவர்ஸோட வேர்ஷன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். யூனிவர்ஸோட வேர்ஷன் என்ன ப்ளீஸ். யூனிவர்ஸோட வேர்ஷன் இந்த கனெக்ஷனோட எனர்ஜி என்ன ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். வாவ், பார்த்தீங்களா, கழுவிட்டாங்களா. இதுக்கு தான் யூனிவர்ஸ் கிட்ட போகிறது. இந்த ட்ராமா ஃபஸ்ட் கார்ட்லேயே யூனிவர்ஸ் கழுவி ஊற்றி விட்டாங்க. இப்போ நீங்கள் நேசிக்கிறவங்க அவங்க என்ன ட்ராமா அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க, கதை சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் டிவைன் டைமிங். எல்லாமே சரியான நேரத்தில் தானாக நடக்கும். யூனிவர்ஸ் என்னை ஒரு கரெக்டான பாதையில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி அவங்களே போய் சொல்லிட்டுருக்காங்க. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன கழுவி ஊற்றுறாங்க அப்படின்னா, இன்டெசிஷன். இந்த இன்டெசிஷன் தான் டிலேக்கு காரணமே தவிர இங்கே டிவைன் டைமிங்க்கு அவசியமே இல்லை. இது அவங்க எடுக்க தவறின, எல்லாம் தள்ளி போடுற ஒரு முடிவோட காரணத்தினால தான் இந்த கனெக்ஷன் தள்ளி போகுதே தவிர இதுக்கும் யூனிவர்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மேபி யூனிவர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் உங்ககிட்ட சொல்கிற ட்ராமா, சாரி மாஸ்குலின் இல்லை, மாஸ்குலின் எனர்ஜியாக இருக்கலாம். ஏன்னா இங்கே இன்டெசிஷன் மாஸ்குலின் வந்தனால நான் சொல்கிறேன். அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது. நிச்சயமாக பேட் ஹேபிட்ஸ், இல்லைனா சுச்சுவேஷனில் எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் தான். அதாவது இந்த சங்கிலியை இது ரொம்ப சிம்பிள். ஒரு கையில் மாஸ்க் இருக்குது, அந்த மாஸ்க்கை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த கையோட உதவியோடு இந்த சங்கிலி, இது வெறும் மரத்தில் தான் அந்த சங்கிலி கோத்துருக்காங்க. அதை இழுக்க ட்ரை பண்ணலாம், உடைக்க ட்ரை பண்ணலாம், பக்கத்தில் இருக்க பொருள் எடுத்து அதை அன்லாக் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கையில் மாட்டிகிட்டு இருக்க செயின் கூட ரொம்ப லூஸாக தான் இருக்குது. அவங்க இப்படி ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கனால அந்த செயின் அந்த கையில் இருக்குது. இல்லைனா அந்த செயினே தானாக கூட கீழே விழுந்துடலாம். பட் இது மென்டல் ப்ரிசன் தான். ஸ்பிரிட்ஸ் ஒரே வார்த்தையில் கழுவி ஊற்றிட்டாங்க. ட்ராமா போதும், நிறுத்துங்க. அதாவது நீங்கள் நேசிக்கிற பர்சன் அவங்க ட்ராமா பாண்ட், அவங்க இப்போ ட்ராமா தான் போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே எந்த தடையும் இல்லை. அந்த தடையை உருவாக்குறது நீங்கள் நேசிக்கிற அந்த பர்சன் தான். ஸோ இதை விட ஸ்பெசிஃபிக்காக ஸ்பிரிட்ஸ் எல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரே வார்த்தையில் கழுவிட்டாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், நீங்கள் நேசிக்கிற அந்த பர்சனோட எனர்ஜி, அவங்க வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரி என்ன ஸ்பிரிட்ஸ். அந்த பர்சன் சொல்கிற ஸ்டோரி என்ன, அந்த பர்சன் நீங்கள் நேசிக்கிற இந்த கலெக்டிவ்க்கு சொல்கிற ஸ்டோரி என்ன, அந்த பர்சன் என்ன ஸ்டோரி சொல்ல விரும்புகிறாங்க உங்களுக்கு. அதுதான் அடுத்த ஸ்டோரி. அவங்க சொல்கிற ஸ்டோரி என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்துருச்சு. அந்த இன்ஜஸ்டிஸ்க்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஒர்க்குக்கு தகுந்த பலனை அவங்களுக்கு கிடைக்கல, இல்லை அந்த பலனை யாரோ திருடிட்டாங்க. அவங்கள சுற்றி ஒரு அநியாயம் நடந்துட்டுருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் அபவுட் பென்டக்கிள்ஸ். இதுதான் உங்களுக்கு சொல்கிற கதை. பட் பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், ஹெரஃபண்ட். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 5 ஆஃப் கப்ஸ் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, இதில் மாட்டிகிட்ருக்காங்க.
பட் இதை வந்து அவங்க வெளியில் காட்டிக்கல. இந்த எனர்ஜி வந்து ஸ்ட்ரக் எனர்ஜியாக வருது. அதாவது எட்டி பார்க்கறதே தவிர வெளியில் வரல. ஸோ இந்த எனர்ஜியை வந்து அவங்க வந்து ரொம்ப அழகாக இந்த மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு அதை கவர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிங் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி வெளியில் எட்டி பார்க்குது. ஆனால் எதுவுமே இந்த டெக்கை விட்டு வெளியில் வரல. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி, மேபி நான் இங்கே மாஸ்குலின் இருக்கிறனால மாஸ்குலின் எனர்ஜின்னு சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து இன்ஜஸ்டிஸ் நடந்திருந்தது அப்படின்னா அதை எதிர்த்து போராடி இருக்கணும். அதுக்காக அவங்க எதிர்த்து என்ன சொல்கிறது, சண்டை போடணும். ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கே ஒரு அநீதி நடந்திருக்கும் போது அதுக்காக போராடாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம்? அது இல்லாமல் இதுக்கு காரணம் இந்த இன்டெசிஷன், இந்த அட்டாச்மெண்ட் தானே தவிர இது யூனிவர்ஸே அலோவ் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் நேசிக்கிற இந்த பர்சனுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, அதை திரும்ப திரும்ப புரிய வைக்கிறதுக்கு ஸ்பிரிட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க அந்த காமிக்கை. நம்மளை படைச்ச கடவுளை தாண்டி நம்மளுக்கு யாராவது கெடுதல் பண்ணிட முடியுமா? நீங்கள் எல்லா தமிழ் டெக்ஸ்ட்டையும் எடுத்து பாருங்களேன். ஒரு பாபா சொல்கிறதாகட்டும், கிருஷ்ணர் சொன்னதாகட்டும், ஒரு எறும்புக்கு கூட அவங்களோட அனுமதி எல்லாமே யாரும் கெடுதல் பண்ணிட முடியாது. அதுதான் உலக நியதி. இப்போ இந்த பர்சனுக்கு ஒரு கெடுதல் நடக்குது, எல்லாரும் அவங்கள ஏமாற்ற முடியுது அப்படின்னா, அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்களோட இன்டெசிஷன், இவங்களோட போலித்தனம், இவங்களோட இந்த பொய்யான வாழ்க்கை, அந்த பித்தலாட்டமான எண்ணங்கள், இல்லைனா வந்து மேனிப்புலேட்டிவ் டெக்னிக் தான் இது. எப்படிக்கு சொல்கிறது செய்யலையோ அங்கேயே முடிஞ்சு போச்சு. அங்கேயே நீங்கள் பொய் சொல்கிறவங்க தான். நீங்கள் என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டாலும் யூ ஆர் ஃபேக், அவ்வளோதான். ஒரே வார்த்தை, முடிச்சிட்டோம். நீங்கள் என்ன மாதிரி பூசி மூழ்கி அதுக்கு 1000 காரணம் சொல்லி அதுக்கு சப்பக்கட்டு கட்டினாலும் யூ ஆர் ஜஸ்ட் அ ஃபேக் பர்சன், அவ்வளோதான். ரொம்ப முடிஞ்சு போச்சு, அங்கேயே டாட். அதை புரிஞ்சிக்காமல் இவங்க வந்து உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியில் ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கு சொல்கிறது ஒரு வாழ்க்கை, அவங்க பண்ணுறது ஒரு வாழ்க்கை, அதுதான். ஆனால் அவங்க வந்து நீங்கள் இந்த பார்க்குறவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸோட அந்த போடியம், அதாவது அந்த ஸ்டேஜை ரீச் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு டிவைன் லைட்டை வந்து நீங்கள் ஒரு ஒளி மாதிரி, அவங்களுக்கு கைடிங் லைட் மாதிரி. ஆனால் அவங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்காங்க. பட் அவங்க வந்து உங்களோட வாழ்க்கை நடத்த தான் விரும்புகிறாங்க. அந்த கமிட்மெண்ட் தான் அவங்களுக்கு வேணும். பட் வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸ்பிரிட்ஸ் வந்து நம்ம பார்த்த மாதிரி ஃபஸ்ட் கார்ட்லேயே கழுவிட்டாங்க. ஸோ நான் எதையும் எடுக்கல, நான் கொஷினே கேட்கல. ஸோ அது வரணும்னு இருந்தால் கண்டிப்பாக வரும். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், இந்த கலெக்டிவ் நேசிக்கிற பர்சனோட வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரி என்ன? இன்னும் என்ன ஸ்டோரி அவங்க சொல்ல விரும்புகிறாங்க? இந்த பர்சன் இன்னும் என்ன ஸ்டோரி சொல்ல விரும்புகிறாங்க? பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ். நான் இப்போ இதோட இந்த ஸ்டோரி நிறுத்த போகிறேன். இன்டெசிஷன் பார்த்தீங்களா? இப்போ இங்கே வந்துச்சா இன்டெசிஷன், 2 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் நடக்கிறதுனால தான் என்னால் டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் டைரெக்டாக சொல்லிட்டாங்க, அட கோழை, நீ டெசிஷன் எடுக்காதனால தான் இது அத்தனையும் நடக்குது அப்படின்னு ஒரே வார்த்தையில் கழுவிட்டாங்க. ஸோ இதுதான் அங்கே நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் வான்ஸ், 7 ஆஃப் சோர்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் வான்ஸ். ஓகே, இன்னொரு ஸ்டோரி இந்த பர்சன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில் ஒரு பேக் ஸ்டாப் நடந்திருக்கு. அந்த பேக் ஸ்டாபுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமிக் மாஸ்குலின். இந்த காமிக் மாஸ்குலின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பர்சன் ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டாங்க, ஒரு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தவங்க இல்லைன்னா இந்த கனெக்ஷனை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை பிளாக் பண்ணுறது. இல்லை இவங்க ஏதாவது அடுத்த மூவ் எடுக்கலாம் அப்படின்னா ஃபேமிலியில் வந்து கோல் மூட்டி, இல்லைனா அவங்களுக்கு காசை கொடுத்து இவங்களுக்கு எதிராக பண்ண வைக்கிறது, இல்லைனா இந்த கேங் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எதிரிக்கு எதிரி நண்பன். இவங்களை வந்து உங்ககிட்ட வர விடக்கூடாது, நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு பொறாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொறாமல் படுற கூட்டம் எல்லாமே இப்போ அது குள்ளநரி கூட்டம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அந்த குள்ளநரிலாம் வந்து எப்போவுமே என்ன பண்ணோம், சிங்கம் அடித்து போட்ட மிச்சத்தை சாப்பிட்றதுங்க தான் அதுங்க. ஆனால் அதுங்க என்ன நினச்சிக்கோம், நானே அடித்து, நானே வேட்டையாடி, நானே சாப்பிட்டேன் அப்படின்னு வெளியில் பெருமையாக பற்றிக்கும். அது நரி கூட்டத்துக்குள்ளே தான் செல்லும். நரி கூட்டத்தை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கத்துக்கும் நரிக்கும் எல்லாத்துக்கும் வித்தியாசம் தெரியும். அந்த வித்தியாசம் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த காமிக் மாஸ்குலின் வந்து அப்படி தான், அவங்கள சிங்கம் நினச்சிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. பட் நரிங்கிறது வந்து கூடிய சீக்கிரம் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆண் மகன் அப்படின்னா நேராக சண்டை போடணும். யாராவது நேசிக்கிறீங்க, உங்களுக்கு நேசிக்கிறவங்க கிட்ட காம்படிஷன் அப்படின்னா
ஒரு ஆண் என்ன பண்ணுவாங்க, ஒன்றா அந்த அன்பை புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு பாட்டு பாடிட்டு போவாங்க. இது ரெண்டுமே செய்யாத ஒருத்தங்களை வந்து நம்ம எந்த கேட்டகரியில் சேர்த்துக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்படி தான். ஒன்றா வந்து அந்த அன்பை புரிய வைக்க எவ்வளோ போராட முடியுமோ போராடுவாங்க. உயிரை கொடுத்துருக்காங்க நிறைய பேர். உயிரை கொடுத்து அவங்களோட காதலை சேர்த்து வச்சுட்டு செத்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மண்ணில் பிறந்துட்டு இல்லை அந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணங்கள் பண்ணுறவங்கள வந்து நம்ம மனுஷங்க ஜாதியில் சேர்த்திக்க முடியாது. அதனால தான் நான் சிம்பிளாக குள்ளநரி கூட்டம்னு முடிச்சிட்டேன். இந்த பர்சன் லைஃப்பில் அவங்க சொல்கிற ஸ்டோரி, இது அவங்க வேர்ஷன் ஆஃப் ஸ்டோரி. இதுதான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. லெட்ஸ் சி ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இது அவங்க சொல்கிற வேர்ஷன் என்ன அப்படின்னா, 4 of Wands அப்படிங்கிறது ஒரு செலிப்ரேஷன். ஒரு வீடுன்னு எப்படி இருக்கணும், அமைதியாக எப்போவுமே கோலாகலமாக ஒருத்தவங்களுக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வந்து ஒரு என்ன சொல்கிறது விழாவாக எடுத்துகிட்டு போகணும். அதுதான் வந்து ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகு. குடும்பத்துக்குள்ளே ஒருத்தங்க முதுகில் குத்துறாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் குடும்பத்தில் குத்துனாலும் சரி வெளியில் குத்துனாலும் சரி ரூல் ஒன்று தான், தப்பு தான். நம்ம வரும்போது எந்த குடும்பத்துலேயும் இப்படி தான் பிறப்போம்னு சொல்லி வரல, இது விதி. நம்ம ஒருத்தங்களுக்கு பிறந்தோம் அப்படின்னா அது அவங்க கழிக்க போகிற கர்மா, அந்த கர்மாவோட பாரம் தான் நாம். இது நம்மளுக்கு டெக்ஸ்ட் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். லெட் மீ செக். நான் ரெக்கார்ட் பட்டன் அழுத்துனா இல்லைனா நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேனான்னு தெரியல. யா மை காட், அழுத்திருக்கேன். தேங்க் காட். இப்போது என்ன, நம்ம தமிழ் படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நம்ம கர்மா எப்படி வரும். நம்ம பாவம் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு குழந்தைங்க பிறப்பாங்கன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட பாவத்தை கழிக்க பிறந்தவங்க தான் அவங்க. அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பாரத்தையும் அவங்க பாரத்தையும் சேர்த்து கழிப்போம். நம்ம அப்பா அம்மா பண்ண கர்மாவையும் சேர்த்து, நம்ம பிறந்த கர்மாவையும் சேர்த்து, நம்ம போன ஜென்மத்தில் வச்சுருந்த கர்மாவையும், இத்தனை பாரம் நம்ம தலையில் இருக்குது. இதை கழிக்கிறதுக்கே நம்மளுக்கு எல்லாம் வந்து டைம் பத்தாது. இதில் அடுத்தவங்களை கெடுக்கிறேன், அடுத்தவங்கள மோசம் பண்ணுறேன், இதில் ஈகோ, ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வாழ்க்கையை அழகாக எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ சீக்கிரம் நம்ம இதுலேருந்து வெளியில் வர முடியும். எல்லாருமே எல்லாத்து கர்மாவையும் சீக்கிரம் வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். இவங்க வந்து 2 of Swords எனர்ஜி இன்டெசிஷன் எதுக்கு இப்படி இன்டெசிஷன் ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடட் ஏன் அப்படின்னா அவங்க மனசு இறுக்கி பூட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க முதுகில் குத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களால என்ன சொல்கிறது அடுத்தடுத்து குத்து விழுந்துகிட்டே இருக்கும்போது அந்த வழியில் தான் இருக்காங்களே தவிர அந்த வழியிலேருந்து ஒரு தடவை குத்து வாங்கிட்டா அவ்வளோதான், மறுத்து போயிடணும். ஆனால் இவங்களுக்கு இன்னும் மறுத்து போகல. எவ்வளோ குத்து வாங்கினதுக்கப்புறமும் இன்னும் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றா மறுத்து போய் அந்த இடத்த விட்டு வெளியில் வரணும், இல்லைன்னா தைரியமாக சண்டை போட்டு வெளியில் வரும். ரெண்டும் பண்ணாதவங்க பேர் கோழை. இங்கே 2 of Swords எனர்ஜி நான் இங்கே எடுத்து வைக்கிறேன். த டெவில் எனர்ஜி கண்டிப்பாக அட்டாச்மெண்ட் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கீழே Queen of Pentacles. இவங்களுக்கு அட்டாச்மெண்ட் வந்து மணியும் ஒரு அட்டாச்மெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சூழ்நிலை கைதியம் தான். ஒரு பொசிஷன்னால நம்மளுக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை வருது. நம்ம வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியல, தூக்கி எறிஞ்சிட்டு வரணும். அந்தளவுக்கு தைரியம் இல்லாத ஒரு பர்சன் தான் இவங்க இப்போ வரைக்கும். அந்த தைரியம் வருமா வராதாங்கிறது ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ இவங்களோட வெர்ஷன் பார்த்தாச்சு. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்பிரிட்ஸ் உங்கள் ஸ்டோரி என்ன? அது சங்கூதிட்டாங்க. சாரி டு சே திஸ். ஃபர்ஸ்ட் கார்டே டெத்து. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மகனே நீ இதே ட்ராமா போட்டுட்டு இருந்தேன்னா உனக்கு சங்கு தான் அப்படின்ட்டாங்க. ஸோ இது சீரியஸ் நோட்டில் எடுத்துக்கோங்க. இது லிட்ரலாக இட்ஸ் அ வார்னிங் ஃப்ரம் த ஸ்பிரிட்ஸ். இந்த இன்டெசிஷன் இனிமேல் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பர்சனோட அடுத்த அடி பயங்கர பலமாக இருக்கும். ஐ எம் ஸோ சீரியஸ் அபவுட் திஸ். இது வந்து விளையாட்டில் ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இல்லைனா இன்டெசிஷனுக்கு கிளாரிஃபையராக வந்து டெத் கார்டு வராது. இனிமேல் இதே இன்டெசிஷனோட ட்ராமா போட்டுருந்தாங்கன்னா இவங்களோட வாழ்க்கையோட வீழ்ச்சி வந்து படு மோசமாக இருக்கும். எழ முடியாத அளவுக்கு அடி விழும். இந்த மாதிரி ட்ராமா அட்டாச்மெண்ட்டு, எனக்கு வந்து இதை விட்டு வெளியில் வர முடியாது, என்னால் வர முடியல, இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் ஆர் நாட் எக்ஸ்கியூஸ்ட் பை ஸ்பிரிட்ஸ் அண்ட் த யூனிவர்ஸ். அதெல்லாம் இனிமேல் வந்து அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இவ்வளோ நாள் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமை வந்து இந்த நீங்கள் நேசிக்கிற அந்த பர்சன் கடந்துட்டாங்க.
யூனிவர்ஸோட பொறுமை எல்லாம் கடந்துருச்சு அப்படிங்கிறது எங்கள் மெயினான விஷயம். இந்த டெத் கார்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் டஃப் சைக்கிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ, அதாவது ஒன்று முடிஞ்சால் தான் இன்னொன்று ஆரம்பமாகும், அதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இது. சேஞ்ச், ரெனியூவல், நியூ டைரக்ஷன், ரீபர்த், மொராலிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிலூஷன்மெண்ட். அதாவது டிஸ்இல்யூஷன்மெண்ட். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு குழப்பங்கள், ஏதாவது தெரியாத மூடி வைக்கப்பட்ட விஷயங்கள், ரகசியங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக வெளியில் வரப்போகுது. இவங்க வந்து ஏதாவது மாயை, இது இப்படி தான், அது அப்படி தான், இல்லை இது என்னோடது தான், இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ட்ராமா போட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த ட்ராமாவுக்கு ஃபுல் ஸ்டாப் வந்து நாம் வைக்க போகிறதில்ல, நீங்களும் வைக்க போகிறதில்ல, ஸ்பிரிட்ஸ் வைக்க போகிறாங்க. அதனால தான் இங்கே டெத் கார்டு, இந்த இன்டெசிஷனுக்கு டெத் கார்டு. இனிமேல் வந்து அவங்க இன்டெசிசிவ் எனர்ஜியில் இருக்கவே முடியாது. இந்த குதிரை எடுத்துகிட்டு கிளம்பியே ஆகணும். அந்த குதிரைக்கு வாலில் பட்டாசு கட்ட போகிறது ஸ்பிரிட்ஸ். ஏன்னா நான் இங்கே டவரை பார்க்குறேன். ஸோ பட்டாசு ரெடி, நகரவாப்பா மாட்டேங்கிற இதோ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பட்டாசு கட்ட போகிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க யாராக இருந்தாலும் பி ஹாப்பி, பி கான்ஃபிடென்ட். ஏன் அப்படின்னா தலை தெரிச்சுக்கிட்டு நீங்கள் நேசிக்கிறவங்க உங்களை நோக்கி ஓடி வர போகிறாங்க. இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற கேரண்டி. இது பார்த்தீங்க அப்படின்னா கார்டினல், இந்த கார்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கார்டினல் கார்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பிரேவரி, ஸ்கில், ஸ்ட்ரென்த், ஹீரோயிக் ஆக்ஷன். அந்த பட்டாசு கட்டுறனால இவங்களுக்கு வந்து வேறு வழியே கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்களோட பவரை 4-5 பேர் சேர்ந்து அக்வயர் பண்ணுவாங்க, அதாவது தப்பான முறையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தோட சப்போர்ட்டோட அந்த பதவியை, அந்த பொசிஷனை ரீகெயின் பண்ணுறதா இந்த என்டையர் ஸ்டோரி. இதில் வந்து என்ன மெயினாக அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஹீரோயிக் ஆக்ஷன் தான் வந்து இப்போது எங்களுக்கு தேவை அப்படின்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஒன்றா இவங்களே அந்த ஆக்ஷனை எடுத்துறது பெட்டர், இல்லைன்னா வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து எடுக்க வைப்பாங்க. அந்த பட்டாசு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பாமா இல்லை வந்து குருவி வெடியாங்கிறது இவங்க எடுக்க போகிற இன்டெசிஷனில் தான் இருக்குது. அவங்க இன்டெசிஷனாக இன்னுமே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாம், இல்லை அப்படின்னா குருவி வெடி. இது வந்து இந்த பர்சன் வந்து எடுக்க போகிற டெசிஷனை பொறுத்துட்ருக்கு. இந்த கார்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ், ஆங்ஸைட்டி, மிஸ்ஃபார்ச்சூன், செட் பேக், ஹியூமிலியேஷன், அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, அப்புறம் வந்து போகிற விஷயத்தில் தடை ஏற்படுது, அதெல்லாம் தான். ஏன் அப்படின்னா இந்த முடிவெடுக்க முடியாத இந்த கோழைத்தனத்தில் இருக்கிறனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து தடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் போடுறாங்க. இது வந்து நீ இங்கே இருக்க குழப்பத்தை தெளிவு பண்ணாமல் அடுத்த அடி நீ எடுத்து வைக்க முடியாது. நீ எந்த பக்கம் எப்படி முட்டிட்டு வெளியில் போகணும்னு நினச்சாலும் எல்லா பக்கமும் நாங்கள் அடைக்க போகிறோம். நீ கண்டுபிடிக்க வேண்டிய, இல்லைனா நீ தோண்டி எடுக்க வேண்டிய பல ரகசியங்கள் இருக்குது. அவங்க வந்து ஏற்கனவே நிறையா கைடன்ஸ் கொடுத்தாச்சு, கேட்கல, சொல்கிற கைடன்ஸை கேட்கலையா, அதை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்கெட்சை போட்டு 4 பக்கமும் செவுத்தை வச்சு கட்டி இடையில போட்டு கதவை சாத்திட்டாங்க. இனி வந்து சொன்ன பேச்சை கேட்டால் மட்டும்தான் கதவு திறக்கப்படும். ஸ்பிரிட்ஸ் ரொம்ப ஃபியூரியஸாக இருக்காங்க, அதாவது கோவமாக இருக்காங்க. இவங்க சொல்கிற கதை வந்து எக்ஸ்கியூசஸ், இது எல்லாமே எக்ஸ்கியூசஸ். அது நடந்துட்டுருக்கு, நான் நடக்கலைன்னு எதையுமே இதை நான் சொல்ல கிடையாது. பட் இது எல்லாமே எக்ஸ்கியூசஸ். இது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விளக்கம் இந்த இன்டெசிஷன் தான். எல்லாமே ரிலேட்டட் டு இன்டெசிஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெவில் எனர்ஜி, இங்கே இருக்கிற ஒரே ஒரு டார்க் எனர்ஜி வந்து அதுவும் இப்போ கரண்ட் எனர்ஜி, இது வந்து டெவில் அட்டாச்மெண்ட். திரும்ப இது அட்டாச்மெண்ட்டை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. அந்த அட்டாச்மெண்ட் வந்து பேட் ஹேபிட்ஸாக இருக்கலாம், இல்லைனா பொசிஷன், மணி, இல்லைனா நான் வந்து பெரிய ஆளாக வந்து தான் வருவேன் அப்படின்னு ஏதாவது ட்ராமா போட்டுருந்தாங்கன்னா இருக்கிறதையும் உருவ போகிறாங்க. ஸோ அப்போ வந்து எந்த ட்ராமா இந்த மாஸ்குலின் இல்லைனா நீங்கள் நேசிக்கிற அந்த ஃபெமினின் எனர்ஜி போட போகிறாங்கன்னு தெரியல. லெட்ஸ் சி. பட் எந்த ட்ராமாவும் செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஸ்பிரிட் சொல்லிட்டாங்க. இந்த கார்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் ஸ்பியர்ஸ். 6 ஆஃப் ஸ்பியர்ஸ்னால் வேர்ல்டு கார்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. 6 எப்பவுமே வந்து பேலன்ஸ் கொண்டு வரதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிஃப்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சடன் ஈவெண்ட்ஸ், கரண்ட் ப்ராஸ்பெரிட்டி, கைண்ட்னஸ், சேரிட்டி. மேபி ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேரிட்டி, ஏதாவது கொடுங்க, டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று ஓகே, இன்னும் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அடுத்தது வந்து நீங்கள் நேசிக்கிறவங்க வந்து உங்களுக்கு கொடுக்க தவறிட்டாங்க,
அதாவது அந்த கைண்ட்னஸ் உங்களுக்கு காட்டியிருக்கணும். நீங்கள் நேசிக்கிறவங்க மேபி நீங்கள் லெஸ் ஃபார்ச்சுனேட் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கீழே தாழ்ந்திருந்தீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இடரல் அப்படின்ற சமயத்தில் உங்களுக்கு ஒரு கருணையான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கணும். அதை அவங்க பண்ணலை. அதுக்கான மிஸ்ஃபார்ச்சூன் தான் அவங்க இங்கே ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த லாஸ் ஸ்பிரிட்ஸ் திரும்ப திரும்ப அடிக்கிறதுக்கு காரணம் இன்னும் அவங்க அந்த கைண்ட்னஸை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரல. ஸோ அதை கொண்டு வர வரைக்கும் இவங்களுக்கு இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகும். இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க. அடுத்தது ஸ்டார். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்குறவங்க தான் ஸ்டார், நீங்கள் எப்படியும் ஸ்டாராக தான் போகிறீங்க. மேபி உங்களுக்குமே இந்த நீங்கள் நேசிக்கிற பர்சனுக்கு கொஞ்சம் கைண்ட்னஸ் காட்டுங்க. அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டால் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க உங்களுக்கு பண்ணதுக்கு நீங்கள் பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி பண்ணுறதுக்கு பேர் தான் அன்கண்டிஷ்னல் லவ். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி. நம்ம ஏன்னா உங்களுக்கு அந்த பெயின் என்னன்னு தெரியும், நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணிங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே சூழ்நிலையில் ஒருத்தவங்க வரும்போது அதை நீங்கள் திரும்ப செய்யக்கூடாது. அதுக்கான பாடத்தை தான் நீங்கள் ஆல்ரெடி கற்றுக்கிட்டீங்க. ஸோ அதை ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது உங்களுக்கான மெயின். அப்புறம் இவங்களுக்கு ஸ்பிரிட் சொல்கிற ஒரு கைடன்ஸ் என்னென்னா, ஃபாலோ தி ஸ்டார். அந்த ஸ்டார் சொல்கிறத கேட்டு நல்ல பிள்ளையாக நடந்துக்கிட்டு இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வாங்க. இல்லைன்னா நாங்கள் பட்டாசு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன பேச்சு கேட்கலன்னா இது யாராக இருந்தாலும் சரி, மேஸ்குலனாக இருந்தாலும் சரி, ஃபெமினாக இருந்தாலும் சரி, இந்த யூனிவர்ஸ் சொல்கிற கைடன்ஸ் கேட்கல அப்படின்னா கதம். ஸ்டார் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுன்னா, ஹோப், எக்ஸ்பெக்டேஷன், ஃபார்ச்சூன் டெல்லிங், ப்ரொஃபஸி, ஹீலிங், ரீபர்த், கிஃப்ட்ஸ் ஆஃப் லைட், இன்ஸ்பிரேஷன், குட் லக், டெஸ்டினி. இந்த கைடிங் லைட் சொன்னேன்னா, அப்போது நீங்கள் இந்த கலெக்டிவ் தான் இவங்களுக்கான கைடிங் லைட். உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி தான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா நீங்கள் ஒரு ஹை ப்ரீஸ்டர்ஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ச்சூன் டெல்லர், இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சொன்னால் அது நடக்கும், அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருக்கலாம். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சொன்ன பேச்சு கேட்டு நட அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த கார்டு பாட்டம் டெக்கில் திரும்ப மிஸ்ஃபார்ச்சூன். வாட் அ கிளாரிஃபிகேஷன். இந்த மாஸ்குலின் சொல்கிறாங்க, நான் ரொம்ப அட்டாச்சாக இருக்கேன், நான் உண்மையில ரொம்ப அப்சசிவாக இருக்கேன், ஐ நீட் யூ, ஐ வாண்ட் யூ, இல்லைனா ஐ எம் ஸோ அப்சஸ்ட் வித் மணி அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா மிஸ்ஃபார்ச்சூன் தான் நடக்கும் அப்படிங்கிறது வார்னிங். ஹீலிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மிஸ்ஃபார்ச்சூன் நடக்கிறதுக்கு காரணம், இவங்க இனி மணியை சேஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மிஸ்ஃபார்ச்சூன் நடக்கிறத யாராலையும் அந்த கடவுளோட கூட தடுக்க முடியாது. ஸ்பிரிட்ஸ் ஒதுங்கிப்பாங்க. அதனால் வார்னிங் இங்கே சொல்கிறாங்க, ஃபாலோ த கைடன்ஸ் ஆஃப் the high priest, the star, the guiding light. இது பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டெக், சஃபரிங், கிரீஃப், லாஸ், டிஸ்எம்பவர்மெண்ட், ரிக்ரெட், இன்ஹெரிட்டன்ஸ், டிசீட். இந்த பர்சனை இந்த ஃபேமிலி ஒரு விதத்தில் முதுகில் குத்திருக்காங்க. அது எப்படின்னா, இந்த மாஸ்குலினை சொல்கிறேன், ஏன்னா இங்கே நிறையா மாஸ்குலின் எனர்ஜி இருக்கனால இவங்களுக்கு வர வேண்டிய ஒரு இன்ஹெரிட்டன்ஸை ஏமாற்றி இவங்ககிட்ட திருடியிருக்காங்க. அதை இன்னுமே அவங்க கண்டுபிடிக்கல. இவங்களுக்கு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட், இந்த மாதிரி தேவையில்லாத இடங்களில் போய் தேடுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசர்ச் பண்ணால் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் திஸ் இஸ் நாட் ஆர் ப்ராப்ளம். இட்ஸ் மை டியூட்டி டு கிவ் த கைடன்ஸ். இதுக்கப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையில் என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ அவங்கவுங்க தான் கண்டுபிடிக்கணும். பட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் ஆர் கோயிங் டு ஹிட் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். அந்த பாடம் கற்றுக்கிற வரைக்கும் அடி திரும்ப திரும்ப விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது இவங்க சொல்கிற கதை, இது பொய் கிடையாது. பட் அந்த கதைக்கான வேறு வேர்ஷன். அந்த வேறு வேர்ஷனுக்கு ஸ்பிரிட்ஸ் கழிவு ஊற்றுறது இதுதான். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சொன்ன பேச்சை கேட்கல, ஒரு டெசிஷன் எடுக்கலை, அட்டாச்மெண்ட்டை விடலை, ஏமாத்தியாச்சு, அதுதான் நாங்கள் எங்கள் ஃபுல் ஸ்டாப் போடுறோம் அப்படின்றாங்க. இந்த ஜேர்னி அவங்க ஏதாவது உங்களை நோக்கியோ, இல்லை இந்த காதல் வாழ்க்கையை நோக்கியோ, இல்லை ஃபினான்ஷியலாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முயற்சி பண்ணால் அந்த முயற்சி தடுக்கப்படும். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டாருக்கு அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, இன்னுமே கொடுக்கல, இன்னும் கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கலை, அதுக்கான இன்டென்ஷன் இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறது, இங்கே கொடுக்காம அங்கே நடக்காது, அவ்வளோதான். இங்கே கொடுக்குற வரைக்கும் இந்த 8 ஆஃப் பென்டிகல்ஸ் புஸ்வானம் தான். ஸோ இது இட்ஸ் லைக் இந்த யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்த சாபம். இவங்க ரொம்ப முக்கியமான சமயத்தில் அவங்கள கைவிட்டிருக்காங்க, இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. அந்த ஹெல்ப் இல்லை, பண்ணியிருக்கணும். அந்த இறக்கம், கைண்ட்னஸ், அந்த சப்போர்ட், அந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துருக்கணும். சுயநலம்,
அந்த சுயநலத்தினால இப்போது ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிறோம், நீ என்ன பண்ணுறன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டாங்க. இந்த சப்போர்ட்டை இவங்க வந்து இந்த நீங்கள் நேசிக்கிற இந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ கொடுக்குற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சல்லி நீங்கள் வந்து தூக்கி எங்கேயும் வைக்க முடியாது. இது வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எத்தனை தடவை வேணால் முயற்சி பண்ணலாம், இன்னும் 100 தடவை கூட முயற்சி பண்ணலாம். 100 தடவை முயற்சி பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது உங்கள் பேங்க் பேலன்ஸ் 0வாக தான் இருக்கும். இது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்கிற விஷயம். ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், இந்த டஃப் சைக்கிள்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டெக்கோட பாட்டம் டெக் கார்டு வந்து ஸ்டார். இது வந்து இன்டென்ஷனல் இல்லை, இது அன்இன்டென்ஷனலாக இதுதான் யூனிவர்சல் கைடன்ஸ். இப்படி தான் நடக்கும். கோ இன்சிடென்ஸ், நத்திங் இஸ் கோ இன்சிடென்ஸ். அதுதான் எதுவுமே வந்து எதாச்சியாவோ இல்லை இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை நீங்கள் ஒதுக்கி தள்ளாதீங்க. நம்ம வந்து அப்படி ஒரு அழகான உலகத்தில் இருக்கோம். மேஜிக் நம்மளை சுற்றி இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் ஸ்பிரிட் சொல்கிற கைடன்ஸ். ஃபைட் பண்ணணும். யாருக்காக? ஏஸ் ஆஃப் கப்ஸ். இந்த காதலை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபைட் பண்ணணும். அந்த உள்ளே கிடக்கிற அந்த மிருகத்தை தட்டி எழுப்பணும். குள்ள நரி கூட்டத்தை துரத்தணும். ஏற்கனவே வந்து தவற விட்ட பாதுகாக்க தவறிய இந்த நீங்கள் நேசிக்கிற அந்த ஜீவனை பாதுகாக்கணும். அவங்களுக்கு மெயின் ரொம்ப கிளியராக நான் சொல்லிட்டேன். அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபேஸ் பண்ணாங்க இல்லை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப இறுகின மனசோட ரொம்ப சுயநலமாக உங்கள் காசை மட்டும் எண்ணி உங்கள் டப்பாக்குள்ளே போட்டிங்க. ஸ்பிரிட்ஸ் இப்போ அந்த டப்பாவை காலி பண்ணிட்டாங்க. எந்த டப்பாக்குள்ளப்பா இப்போ நீ எண்ணி வைக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் உங்களுக்கான விடுதலை காத்துட்ருக்கு. அப்படி இல்லை பதில் சொல்கிற வரைக்கும் உங்களோட டப்பா காலி டப்பா தான். ஸ்பிரிட்ஸ் வந்து திரும்பவும் இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாங்க. இந்த கிளாரிட்டிக்கு அப்புறம் இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா ஓடி போய் அந்த நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு காமிக் வந்து உங்களுக்கு ஒரு தடை உருவாக்க போகிறாங்க. அந்த தடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் லாஸ், இந்த காதலை இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு அவங்களாலான எல்லாத்தையும் முயற்சி பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, தலையில புரண்டு உருண்டு எல்லா ட்ராமாவும் நடக்கும். ஸோ இந்த ட்ராமா, இந்த லாஸ், இதிலெல்லாம் இருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியில் வரணும்னா உங்களுக்கு தேவை கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு கைடன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இந்த மவுண்டன் எப்படி கடந்து வர்றது அப்படின்னு. குறைஞ்சும் வரலாம், பறந்தும் வரலாம். நீங்கள் நல்லபடியாக நடந்துக்கிட்டீங்க, இந்த ஸ்டார் சொன்னதை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா பறந்து வரதுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இல்லை கேட்க மாட்டேன் அப்படின்னா நீங்களாக ஒளிய வச்சு ஒரு ஒன்றா உடச்சி வெளியில் வரத்துக்குள்ளே இந்த காதல் கப்பலில் ஏறி போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்க போகிறீங்களா இல்லையாங்கிறது பொறுத்து தான் ஸ்பிரிட்ஸோட அடுத்த ஸ்டெப். பேபி ட்ராப், பிளாக்கேஜ். ஓகே, இது வந்து இந்த கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி கிட்ட வருது. ஸோ இவங்களோட அடுத்த ட்ராப் நான் போட்ட மெசேஜ் மாதிரி தான். இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. பட் உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு அடுத்த ட்ராப் வந்து பேபி ட்ராப் தான் க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஆனால் அது வந்து பிளாக்கேஜ். மேபி ஸ்பிரிட்ஸ் வந்து அதை பிளாக் பண்ணலாம், இல்லை உங்களை பிளாக் பண்ணுறதுக்கு அவங்க க்ரியேட் பண்ணலாம். பட் யூ ஆர் கோயிங் டு ரீச் த ஹோம். டெஸ்டினி இஸ் தேர். நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும். நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேசிக்கிறவங்கள பாதுகாக்கிறது உங்களோட கடமை, உங்களை கட்டுப்படுத்தும் கடமை. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது உங்களோட கடமை, அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கறது உங்களோட கடமை, அவங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறது உங்களோட கடமை. இதில் வந்து நீ என்ன கேட்குறது, நான் என்ன பதில் சொல்கிறது, எனக்கு இது சரி, இந்த அகம்பாவம் அகங்காரம் எல்லாம் இந்த மாதிரி அழிவில் தான் கொண்டு போய் விடும். கேள்வி கேட்டால் பதில் சொல்லி தான் ஆகணும். யூ ஆர் பவுண்ட் டு ஆன்சர். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா 2 பேருமே மியூச்சுவலாக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தான் வேணும், கிளாரிட்டி கொடுத்து தான் ஆகணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்கான அழகு. இல்லை இதில் நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள், நான் பண்ண மாட்டேன், நீங்கள் பண்ண மாட்டேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி ஈகோவுக்கு பின்னாடி போகலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை செதஞ்சு போகிறத நீங்கள் கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க. உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்காது. ரீகெயின் யுவர் பவர். அதுதான் இந்த கார்டு, இந்த கார்டினல் கார்டில் வந்ததே தான். யூ ஷுட் ரீகெயின் யுவர் பவர். அதுக்கான சண்டை போடணுன்னா போட்டு தான் ஆகணும். எடுத்து நிற்கணுன்னா நின்று தான் ஆகணும். முதுகெலும்பு வலிச்சாலும் நின்று தான் ஆகணும். ஏன்னா இத்தனை நாளாக நீங்கள் கோழையாக பெண்டாயே இருந்துட்டீங்க. நிமிர்ந்து நிற்கும் போது வலிக்க தான் செய்யும். நின்று தான் ஆகணும். எனிதிங் எல்ஸ் ப்ளீஸ், எனிதிங் எல்ஸ். திரும்பவும் நான் அந்த ஹவுஸ் ஃபோட்டோ பார்க்குறேன். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஸ்பிரிட் சொல்லிட்டாங்க, இந்த பாடத்தை கற்றுக்கிற வரைக்கும் நாங்கள் கிரவுண்ட் பண்ண விட மாட்டோம். ஏன்னா நீங்கள் இந்த பார்க்குற அந்த கலெக்டிவ் வந்து ஸ்பிரிட்ஸோட செல்லப்பிள்ளை,
ஸோ எங்கள் குழந்தைய வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணுறதை நாங்கள் ஒத்துக்க முடியாது, ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு வர்த்து இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தையில் கழுவிட்டாங்க. முதல் இந்த மாய்மாலம், ரியாலிட்டி இல்லாமல் ஒரு கற்பனை பண்ணிவிட்டு அந்த கற்பனை தான் உண்மைன்னு நினச்சிட்ருக்கு, இந்த மாதிரி ஒரு மாய வாழ்க்கையிலேருந்து வெளியில் வா, அதுக்கப்புறம் நாங்கள் வழியை காட்டுறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ வழியை வந்து அடைச்சது இந்த காதலோ இல்லை இந்த சூழ்நிலையோ கிடையாது, யூனிவர்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோ எனர்ஜி பர்சனை கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க இந்த சண்டையெல்லாம் போடணும், உங்களை சப்போர்ட் பண்ணணும், அதே சமயம் எல்லாத்தையும் ஒன்றா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். முதுகு தண்டே உடஞ்சி போனாலும் இதை செஞ்சால் மட்டும்தான் ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்களுக்கு மேலே கொஞ்சமாவது கருணை காட்டுவாங்க. இல்லைன்னா அந்த கருணைக்கு அவங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. எனிதிங் எல்ஸ் ஸ்பிரிட்ஸ்? யா நிறையா இருக்குது போல இருக்குது, பார்ப்போம். ஏன்னா மேபி ஏதாவது கிளாரிட்டி வரலாம், நீங்கள் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டெக் கார்டு 8 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ஸோ இதுதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, வேகமாக ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா பொழைச்சி வெளியில் வரலாம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், மை குட்னஸ், இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இந்த டெத் கார்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இந்த முடிவு வந்து இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனோட ஆரம்பமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எங்கே கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா அல்டிமேட் ஹாப்பினஸ். டவர், நான் சொன்னேன்ல டவர், இந்த அட்டாச்மெண்ட்டுக்காக நடக்க போகிறது டவர். இந்த டவர் ஏன் நடக்குது அப்படின்னா ஃபினான்ஷியலாக எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, எனக்கு காசு பத்தலை, நான் காசை துரத்தி ஓடுறேன் அப்படின்னு ஓடிட்டே இருக்கிறது. ஹேண்ட் மேன் இனிமேல் வந்து பட்டாசு தான், இனிமேல் ஸ்டக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சுச்சுவேஷன்லாம் முடிஞ்சு போச்சு, ட்ராமா முடிஞ்சுது. எண்ட் கார்டு வந்து ஸ்பிரிட்ஸ் போட போகிறாங்க. ஏன்னா இங்கே 5 ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸ், த ஹேங்க்டு மேன் ரிவர்ஸ். ஸோ இவங்களை கட்டி போட இந்த ஃபேமிலி ஏதாவது ட்ராமா, இந்த 4 ஆஃப் வான்ஸ் இங்கே வந்து ட்ராமா தான். இந்த மாதிரி முதுகில் குத்துறது, இல்லைனா வந்து இந்த என்ன சொல்கிறது, சாய்நாத்தா காக் பிளாக் பண்ணுறது, அப்புறம் ட்ராமா பண்ணுறது, கேங்காக சேர்ந்துட்டு இந்த மாதிரி இந்த மைஸ் பார்த்தோமே இங்கே அந்த மைஸ் மாதிரி எல்லா பக்கத்துலேருந்து ஒரு மனுஷனை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறது. இதெல்லாம் வந்து டாக்டிக்ஸ். அவன் வந்து அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான், அதனால் அவங்க டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரிப்பிட்டேட்டிவாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் வந்து யூனிவர்ஸ் வந்து நம்மளை படைச்ச ஆண்டவனே என்ன பைத்தியக்காரனா அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது தான். ஸோ இது ஃப்ரீயாக வந்து நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே விட்டுருங்க. பார்க்குறவங்க வந்து ஜஸ்ட் சரண்டர், என்ஜாய் யுவர் லைஃப். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு உங்களோட பேக் போனே அவங்க தான், அவங்களோட சப்போர்ட்டே அவங்களோட நீங்கள் அவங்களோட என்ன சொல்கிறது அந்த பாதுகாப்பான சிறகுக்குள்ளே இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே வேண்டாம், நீங்கள் தைரியமாக மார்த்தட்டி சொல்லலாம். நீங்கள் நினைக்கிறதா நடக்க போகுது, அது எப்படி இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேரும். இவங்க இந்த நீங்கள் நேசிக்கிறவங்க கற்றுக்கிற பாடத்தை அவங்க கற்றுக்கிற வரைக்கும் அவங்க குழந்தைகிட்ட கெட்டவங்கள நெருங்க விட போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப், அவ்வளோதான். நான் வந்து இது ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் நீங்கள் நேசிக்கிறவங்க கிட்டது இந்த ட்ராமாலாம் கழுவுனதுக்கப்புறம் என்ன மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம். அடேப்பா, ஐ மிஸ் த டைம் வி ஹவ் ஸ்பெண்ட் டுகெதர். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான டைம், அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எனி அதர் மெசேஜஸ் ஸ்பிரிட்ஸ், ஹையர் செல்ஃப் மெசேஜஸ், எனிதிங் ரியலைஸ் பண்ணுவாங்களா? இந்த இன்டெசிஷன் எனர்ஜிலேருந்து ரியலைஸ் பண்ணுவாங்களா ஸ்பிரிட்ஸ்? கேன் யூ ஆன்சர் தட்? கொஞ்சம் லேட் ஆகும், பட் பார்ப்போம் என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு. ஐ எம் திங்கிங் அபவுட் காலிங் யூ சூன். இது வந்து ஆல் ஆஃப் த சடன் நடக்கும். நீங்கள் இந்த காசு வெளியில் வந்து அந்த பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இது நல்லாவே புரியும். I want to see you. He is really sorry. நான் அகெயின் மேல் வெர்ஷன்லேயே சொல்கிறேன். மேபி நான் ஃபெமினனால எனக்கு மேல் வெர்ஷனே அடிக்கடி வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. they want to see you, they want to talk to you, they want to be with you. I want to mend things between us. அதுக்கு தான் ஸ்பிரிட்ஸ் இங்கே கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. அதெல்லாம் நடக்கும்ப்பா, நடக்கும்மா. எப்போ அப்படின்னா இந்த இன்டெசிஷன் இந்த அட்டாச்மெண்ட்லாம் விட்டுட்டு வெளியில் வா. இல்லைனா நாங்கள் ஒரு டவர் வச்சுருக்கோம், சூப்பர் டவரு செமையாக வச்சுருக்கோம், பாம்பு இல்லைனா குருவி வெடி ஏதாவது ஒன்று இருக்குது. ஸோ பி வெரி கேர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. இந்த ட்ராமா வந்து பாவம் அந்த அப்பாவிக்கிட்ட தான் போட முடியும், எங்ககிட்ட போட முடியாது அப்படின்றாங்க கிளியராக.
ஸோ யூ ஹாவ் ஸ்பிரிட்ஸ் சப்போர்ட் கலெக்டிவ். ஸோ யூ டோன்ட் வரி. உங்களுக்கு வர வேண்டிய டைமில் கரெக்டாக வந்து சேரும், கொண்டு வந்து சேர்த்துவாங்க. ஸோ இதோடு நான் முடிக்கிறேன். நான் பாபாவோட கைடன்ஸோடு முடிக்க போகிறேன். ஐ டென்ட் லவ் மை செல்ஃப். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அவங்களே நேசிக்கலை, அதனால தான் வந்து உங்களை சரியாக நேசிக்க முடியல அப்படிங்கிறது இங்கே ஒரு எக்ஸ்கியூஸ். யூ மேக் மீ ஃபீல் லவ்ட், அக்செப்டட் அண்ட் அப்ரிஷியேட்டட். ஓ, இப்போ வந்து அவங்களுக்கு புரியுது. நீங்கள் வந்து அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே ஏற்றுக்கிட்டீங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம், என்னை அப்படியே ஏற்றுக்கிட்டேன். ஸோ அதை வந்து இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. ஐ எம் அப்செட் வித் மை செல்ஃப். யா, நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சு. இந்த அட்டாச்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ட்ராமா பாண்ட் அப்படின்னா ரியலைஸ் பண்ணிடுவாங்க. யூ ஆர் த ஒன்லி ஒன் ஐ வாண்ட். ஓகே, உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ இவங்க வேர்ஷன், ஸ்பிரிட்ஸோட வேர்ஷன், கைடன்ஸ், அவங்களோட ஸ்பெஷல் மெசேஜஸ் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 100% யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ சடன் கம்யூனிகேஷன். அப்போ நான் இப்போ பாபாவோட கேரண்டியோடு முடிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு, மேபி இது அவங்களுக்காகவும் கூட இருக்கலாம். பார்ப்போம் என்ன கைடன்ஸ் வருது அப்படின்னா. ஏன்னா இந்த ஒரு டவருக்கு அவங்க திரும்ப ட்ராமா பண்ண போகிறாங்க, பேபி ட்ராப் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் அந்த பேபி ட்ராப் இருக்காது. பேபி ட்ராப் இல்லைன்னா அவங்க வேறு ஏதாவது ட்ராப் க்ரியேட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் பப்பா, வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? ஓகே, ரெண்டு வந்துச்சு. 628, 588. ஓ, எல்லாம் 8 முடியுது. ரெப்பிட்டேட்டிவ் சைக்கிள்ஸ். சரி பார்ப்போம் பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னு. 588 நடப்பது எல்லாம் ஸ்ரீ சாய்நாதரின் ஆசையோடு நடப்பதாக எண்ணிக்கொள். மனித அறிவினால் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ இது வந்து இந்த கைடன்ஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு தான். நீங்கள் வந்து ஏன் இப்படி நடக்குது, ஏன் வரல, ஏன் அவங்க இதை பண்ணல, ஏன் இதை கற்றுக்கல, ஏன் இந்த அட்டாச்மெண்ட்டை விட முடியல, அப்படி என்ன இந்த காதலை விட அந்த அட்டாச்மெண்ட் பெருசா அப்படின்னு உங்களுக்கு 1000 ஏன் இருந்ததுன்னா, பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இருக்குது. எல்லாமே அவரோட பிளெஸ்ஸிங்கோடு தான் நடக்குது. நல்லதோ கெட்டதோ அக்செப்ட் இட். உங்களுக்கு ஃபேவராக தான் இது முடியும். என்னைக்கு கடவுள் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே வந்துட்டாங்களோ அன்றைக்கி உங்களுக்கு தோல்வி கிடையாதுங்கிறது நீங்கள் நம்பணும். நம்புனீங்கன்னா வெற்றி தான். ஸ்ரீ சாய்நாதரை சரணடை, நம்பிக்கையோடு காத்திரு. ஸ்ரீ சாய்பாபா எப்பொழுதும் உன் நலனுக்காக உன்னை கவனித்துக் கொள்கிறார். போதுமா? நான் சொன்னது சொல்லிட்டாரா? அதுதான் கடவுளோட கேரண்டி. பாருங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறாங்க யூனிவர்ஸ், பாபா எல்லாமே. நீங்கள் ரொம்ப ரொம்ப பிளஸ்ட். நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே பிளஸ்ட் தான். எல்லாருமே கடவுளோட குழந்தைங்க தான். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பாபாவோட பிளெஸ்ஸிங், யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங், அவங்களோட பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. ஸோ டோன்ட் வரி. நீங்கள் நேசிக்கிறவங்க எவ்வளோ தடவை சுற்றி வந்தாலும் கடைசியில் நிற்க போகிறது செக்கு மட மாதிரி சுற்றினாலும் கடைசியில் கயிறு வந்து உங்ககிட்ட தான் இருக்க போகுது. ஸோ டோன்ட் வரி. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.